ரைடு நடக்கிறத எப்படி பாக்குறீங்க சார்? லஞ்சம் ஊழல் நடந்திருந்தா அதுமே நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுடைய பார்வை சார். இது பற்றி எதுவும் தெரியாது. நான் அது பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை. நீங்க கடலூர்ல பேசும்போது நம்ம கட்சிக்கு வந்து வசந்த காலம் வந்துருச்சு, இனிமேல வந்து நம்ம எல்லாரும் இப்படி கல்யாணங்கள் நடக்கல, தான் வசந்த காலம் இல்ல, அது வந்து ஏதாவது குறிப்பு உணர்த்துறீங்களா? அதில் குறிப்பெல்லாம் உணர்த்தல. இயற்கையா பாடுற இப்ப வசந்த காலத்தில் முருகனுடைய குடும்பம் அடியெடுத்து வச்சிருக்கு. அதுவாக வசந்த காலம். சில மனப்பிசக்குகள்லாம் இருந்தது, ஊமை காயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு கூட சொன்னீங்க. அதுக்கு பதவுரை பொழிப்புரை எழுதுறதுக்கு சாயங்கால கச்சேரி நடத்தக்கூடிய நம்முடைய நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அதுக்கு பதவுரை, பொழிப்புரை, விளக்க உரை, விமர்சன உரை, கண்டன உரை எல்லாம் நடத்துவாங்களே, தாராளமா நடத்தும். 2 நாடுல இருக்கிற அந்த உரைக்கு யார் யாருக்கு சார் அழைப்பு? முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் அணிந்துரை கொடுத்திருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் உயிர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அணிந்துரை தந்திருக்கிறார், வாழ்த்துறை தந்திருக்கிறார். 22 பேர் தலைவர்கள் அணிந்துரை தந்திருக்கிறார்கள். 22 பேர் எதிர்பார்க்கிறேன். அது அவங்க முடிவு. சட்டமன்றத்தில் நடைபெற்ற அந்த விவாதம் பார்வையில எப்படி? குறுகிய நாட்களுக்குள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்னும் 6 மாதங்களுக்குள் தன்னை முழுமையாக அவர் தயார்படுத்திக் கொள்வார். He will equip himself to run the administration. ஆட்சியை நடத்தக்கூடிய நுணுக்கங்கள், நிர்வாக நுணுக்கங்களை போக போக சில மாதங்களில் அவர் கற்று தேர்ந்து தெளிவு பெற்று விடுவார் என்று நான் நம்புகிறேன். சைகை செஞ்சாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணது முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை வந்து கிண்டல் செய்யும் விதமா ஒரு சைகை செஞ்சாருன்னு ஒரு பரவலா பேசப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி தலைவர்கள் பேசுனது, எதிர்கட்சி தலைவர் பேசுனது, அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்க முடியுமா? அது போலத்தான் அவங்க பேசுனதையும் கமெண்ட் பண்ண விரும்பல, முதல்வர் பேசுனதையும் கமெண்ட் பண்ண விரும்பல. இது பற்றி எந்த கமெண்ட்டும் சொல்ல நான் விரும்பவில்லை. சார், இப்ப உள்ளாட்சி தேர்தல் பணிகள்லாம் தொடங்க இருக்காங்க, எல்லா கட்சிகளும் தொடங்க இருக்காங்க. அதிமுக மக்கள் நலனுக்காக நாங்க போய் ஓட்டே விழாத ஒரு வேலையில ஈடுபட்டு வேலைக்கட்டில் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓட்டு அதனால கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டு நன்மைக்காக ஹைகோர்ட் ஆர்டர் படி அந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க கட்சி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாப்புகின்ற கடமையில் எல்லா கட்சிகளையும் விட முன்னணியில் நிற்பது மறுமலர்ச்சி திமுக தான். அந்த பணியை தொடர்ந்து செய்யும். கூட்டணி கட்சியினர் அமைச்சரவையில சேர்ந்தவங்களை பத்தி கடுமையா விமர்சித்து பேசியிருக்காரு. அப்படிதான் பேசணுமா சார்? தொடர்ச்சியா அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு தம்பி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. இது ராசாவின் பாணி, அவ்வளவுதான். அது 27ஆம் தேதி பொதுக்குழு கூடுகிறது. அந்த பொதுக்குழுவில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு பொதுக்குழு தீர்மானங்களை வடித்தெடுக்கும். முதல் வேலையாக உங்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உடனடியாக நாங்கள் அனுப்பி வைத்து விடுவோம். 3:30 மணிக்கு பொதுக்குழு அன்று நான் செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன, பல வருஷங்களா அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பயணம்தான் பூமிநாதன் நிறைவு விழாவாக நடத்தினாரே, அது போதை பொருளிலிருந்து இளம் தலைமுறையை விடுவிக்கின்ற நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட நடைப்பயணம். அப்படி பொது நலனுக்காக என்னுடைய பயணங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். பிரதான கூட்டணி கட்சியெல்லாம் வெளியே வந்துட்டாங்க, நாங்க திமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் மட்டும் திமுக கூட்டணியில இன்னும் சொல்லியிருக்கீங்க. விலகிட்டோன்னு சொல்றவங்க, மந்திரி சபையில சேர்ந்துட்டோன்னு சொல்றவங்க, ஆனா திமுக கூட்டணியிலேயே இருக்கிறோம்னு சொல்றவங்க, எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒன்றும் புரியல. மந்திரி சபையிலும் இடம்பெறுவோம், இன்னொரு கட்சியின் கூட்டணியிலும் நீடிப்போம். இந்த நிலைப்பாடு அபூர்வமாக தான் எடுக்க முடியும். அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்புறேன். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராடுவது அவர்கள் உரிமை, நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள். இதை அரசு பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டியது அரசின் கடமை, முதல்வரின் கடமை. இந்த மாதிரி திறக்காம இருக்கிறது, நடக்காம இருக்கிறத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சா
அது நீண்டு கொண்டே செல்லும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அரசியல்ல கூட்டணி முக்கியமா இல்ல வெற்றி பெறுவது முக்கியமா இல்ல மக்கள் நலன் சார்ந்து இருக்கணுமா? மக்கள் நலன்தான் முக்கியம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக டிவிகே கவர்மெண்ட்ல போயிட்டாங்க. இருந்தாலும் வந்து அவங்க விமர்சனம் வந்து டிவிகேவே வைக்கிறாங்க. திமுகவே தொடர்ந்து வந்து அவங்க அதிமுக கூட்டணி வைக்க வராங்க, அதிமுக கூட்டணி வச்சிருந்தாங்க. பேசக்கூடிய காரணம் இதுதான் சார். ஏன்னா பிடிக்கணும் வெளியே வந்துடலாம் இல்லையா? அது வெளியில வர்றதை தாண்டி அந்த அவங்க கூட்டணியில இல்லைன்னு சிபிஎம் அறிவிச்சிருச்சு. திமுக கூட்டணியில இல்லைன்னு வீரபாண்டியன் சிபிஐ அறிவிச்சிட்டாரு. கூட்டணியில இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆதரவு கொடுத்திருக்காங்களா அரசுக்கு? 2 கம்யூனிஸ்டுகளும் இந்த அரசுக்கு, தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்கல்ல. அது வெளிப்படையத்தான் கொடுத்திருக்காங்க. அரசியல் எதிர்ப்பு சார். அதிமுக திமுக அவங்க நிலைப்பாடு எப்படி தவறு சொல்ல முடியும் சார்? அதிமுக ஆட்சி அமைக்க திமுக ஆதரவு கொடுக்க முனைந்தது உண்மையாக இருக்குமானால் அதை விட அரசியல் மோசடி இன்னொன்று இருக்க முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.